ஹாய், நான் உங்கள் டைரக்டர் சாம்சன் பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்டில் உமன் படம் பார்த்தோம். ஸோ டைரக்டர் ஜோஷுவா சேதுராமன்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது படத்தை பற்றி. இது வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்கும். ஸோ முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். ஸோ கேள்வி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து நீங்கள் வந்து சிசிடிவி கேமரா பற்றி நீங்கள் பெருசாக வந்து லாஜிக் கூட வைக்கல. ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போகும்போது சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. லிஃப்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பில்டிங் சுற்றி இருக்கும். ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சிசிடிவி கேமரா தான் ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் வந்து கேட்பாங்க. இந்த பில்டிங்கில் இருக்கா, பக்கத்து பில்டிங்கில் இருக்கா, எல்லாமே அவங்க வந்து இப்போ கேட்பாங்க. சிசிடிவி கேமரா பற்றி போலீஸும் பேசிட்டு சிசிடிவி ஒர்க்கால் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. சிசிடிவி பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை. ஏன் இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கொண்டுட்டாங்க. அவங்க அவரோட செல்ஃபோன் வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே தேடி வராங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன கூட பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் கீழே வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஃபோனில் வந்து ஹீரோயின் லாஸ்ட்லேயே கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவர் ஃபோனை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அடுத்து போலீஸ் வந்து என்ன இவ்வளோ நாளாக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடும் போது கீழே வந்து காரை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காருக்குள்ளே வந்து செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் போலீஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ட்ராக் பண்ணோம், இந்த லொக்கேஷனில் தான் அவர் ஃபோன் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராக்கிங்க்கு முன்னாடியே அடுத்த ஒரு பேசிக்காக என்ன அவங்க பார்ப்பாங்க, என்ன கால்ஸ் வந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இன்கமிங் கால் 1000 கால் வந்திருக்கோம், அட்டன் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அவுட் கோயிங் கால் போச்சுன்னா முழு நேரம் ஃபோன் எப்படி அந்த காருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த சின்ன லாஜிக் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க யாருன்னா மதர் இன் லா. ஸோ அந்த ஹீரோட அம்மா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஹீரோவுக்கு வந்து லாஸ்ட்லியா கூட வந்து லவ் அஃபேர் போயிட்டு இருந்து வீட்டில் ஒத்துக்கலை. ஸோ அதனால வந்து இந்த பொண்ணு ஹீரோயினை வந்து அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க என்னென்னா ஃபுல்லாக ஃபோன் காலில் வந்து இன்னும் நீ அந்த பொண்ணு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன், உன் ஒய்ஃப் கூட இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே அவங்க அம்மா கேட்குறாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரு ஒய்ஃப்டையும் பேசுகிறாங்க, ஹஸ்பண்ட் அந்த அஃபேர் பற்றியும் பேசுகிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து சரியான ஆள் இல்லைங்கிற விஷயம் எல்லாமே அம்மா பேசும்போது அந்த கேரக்டரை நீங்கள் காமிக்கவே இல்லை. இதில் வந்து இன்னொரு கொடுமை என்னென்னா, கிளைமேக்ஸில் வந்து போலீஸ் வீடை ஓப்பன் பண்ணும்போது நான் தான் இவன் மாமியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வருதே தவிர அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க. இங்கே நீங்கள் லாஸ்ட்லியாக காமிக்கிறீங்க, ஹீரோயினை காமிக்கிறீங்க, அந்த போலீஸை காமிக்கிறீங்க, அங்கேயும் அந்த மதர்லாம் வந்து நீங்கள் காமிக்கலை. இது என்ன காரணம்? ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீங்கள் ஒரு நாள் கூப்பிட்டீங்கன்னா கூட இந்த விஷயத்தை எல்லாமே எடுத்துருக்கலாம். கிளைமேக்ஸுக்கு ஜஸ்ட்டு கூப்பிட்டுருந்தா கூட எடுத்துருக்கலாம். ஒரு பெரிய ஒரு செலவே இருக்காது. எப்படியும் டப்பிங் பண்ணியிருக்கீங்க. ஒரு உருவத்தை காமிக்கிறது பெருசாக ஒன்றும் செலவு இல்லை. நீங்கள் அவ்வளோ டைட் பட்ஜெட்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. இது வந்து ரொம்பவே ஆடாக இருக்குது. இதை தாண்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கதையில் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. ஏர்போர்ட்டில் லாஸ்ட்லியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இவர் ஏர்போர்ட்டுக்கு போகல, அந்த டைம் தான் வந்து ஒய்ஃபு கொலை பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்து லாஸ்ட்லியாக வெயிட் பண்ண விஷயத்துக்கு எதுவுமே நீங்கள் காமிக்கணும். ஏன்னா கதையில் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வெளில போகுது. எல்ஐசி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. எல்ஐசி ஆஃபீஸுக்கு தேடி வந்து லாஸ்ட்லியாக போகிறாங்க. அது எல்ஐசி ஆஃபீஸே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு படிக்கட்டுக்கு இந்த சைடில் வந்து இப்படி வச்சு சீட் பண்ணி ஒரு ஷாட் வைக்கிறீங்க. ஸோ உங்கள் கதையில் வந்து ஒரு இடத்துக்குள்ளே வந்து குறுகிய ஒரு கதை நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். பட் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் கதையில் வந்து வெளியில் நிறைய இடம் போகுது. இவங்க இன்னொன்று வந்து சிஸ்டர் கேரக்டருக்கு என்னாச்சுன்னு தெரியல. கொலையை வந்து சிஸ்டர் வந்து பார்க்குறாங்க. அவங்க ஒரு வார்த்தை இங்கே வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்ததை நீ மறந்துடு, நீ பாட்டு நார்மலாக இருன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஊருக்கு போனதுக்கப்புறம் வெளியில் சொன்னாலா இல்லையா? சரி, சொல்லலைன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாமே. பட் அவள் சொல்லாமல் இருக்கிறதுக்கு அவளுக்கு வந்து ஒரு கொலையை பார்த்தோன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. எப்படி அதை வந்து கோபம் பண்ணுறா, சொல்லாமல் எப்படி தவிக்கிறா, ஏதாவது நம்ம காமிக்கணுமே. இந்த பட்ஜெட்டுக்காக நிறைய விஷயம் நீங்கள் வந்து வெளியில் போய் காமிக்கவே இல்லை. இந்த கதையை நீங்கள் ரெடி பண்ணும்போது நீங்கள் பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட்
அதுக்கேற்ற நீங்கள் கதை ரெடி பண்ணியிருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட செலவு இருக்க கதையை எடுத்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் காமிக்க விட்டது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? சரி, உங்கள் கதையில் வந்து மெயின் கருவு என்ன? ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ஏமாத்துறனால ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்ச உடனே ஹஸ்பண்ட் வந்து கொன்னுறா அப்படிங்கிறது தான் உங்கள் மெயின் கருத்து. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் லீகலாட்டே வந்து அதை வந்து ஒரு தப்பான விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அஃபேருங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு காமனாக போச்சு. ஒரு 20-25 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து அஃபேருங்கிறது ஓகே ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லீகலாட்டே வந்து அஃபேர் வச்சா மேக்ஸிமம் நீ என்ன பண்ணலாம், ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது. டேவர்ஸ் வேணால் அதை ப்ரூவ் பண்ணி நீ வாங்கிக்கோ அப்படிங்கிறது தான் வந்து கோர்ட்டே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கான்செப்ட் வந்து எப்படி ஒரு கரெக்டான கான்செப்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க. அதுவும் நிறைய அந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபெமினிசம்ங்கிற மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. தப்பு செய்கிறவன் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஸோ அவன் சாகிறது வந்து கரெக்டு. இந்த சாவை நான் வெளில சொன்னேன்னா வந்து எனக்கு வந்து கொலைகாரின்னு பட்டம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் அந்த சாவை வந்து மறைப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. பட் உங்கள் பேசிக் தாட்டே தப்பாகும். வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னை சீட் பண்ணிட்ட அப்படின்னா ஒரே வார்த்தை, இப்போ என் வாழ்க்கையில் தேவையில்லை, எக்கடு கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதுதானே கரெக்டான ஒரு லாஜிக்கே, கரெக்டான ஒரு தண்டனை. அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம். இன்றைக்கி காலகட்டத்தில் அதான் வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு தாட்டை இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் காமிச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு தோணலையா? சரி, இப்போ வந்து ஹீரோயின் வந்து கொலை பண்ணாங்க, அந்த கொலையை மறைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாங்க, வாட் எவர். ஏன்னா இவங்க பண்ணது ஒரு குற்றம். லாஸ்ட்லியா வந்து எதுக்கு கொலை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு மறைக்கணும்? ஏன்னா அந்த போலீஸ் வந்து லாஸ்ட்லியாவை ரேப் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஒரு ரேப் பண்ண வரும்போது தற்காப்புக்காக வந்து லாஸ்ட்லியா அவனை கொன்னா எந்த விதத்துலையும் லாஸ்ட்லியா மேலே கேஸ் போகாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அந்த ஏரியாவில் இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவன் வந்து ஒரு தப்பான ஆள்னு சொல்லிட்டு. அவன் தான் ரேப் பண்ண வந்தான். ஸோ ஈஸியாக அவங்க அந்த கேஸ் விட்டு வெளில வந்துருக்கலாம். அதை மறைக்க போகும்போது தான் அவங்க மேலே வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ லாஸ்ட்லியா சைடில் வந்து நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து ஜஸ்டிஃபை ஆகலை. ஸோ இந்த ஒரு லாஜிக் உங்களுக்கு தோணலையா? அந்த ஹீரோயின் வந்து ஹீரோ மயங்கி இருக்க டைமில் வந்து லாஸ்ட்லியாட்ட வந்து கால் வருது. ஸோ அட்டன் பண்ணும்போது லாஸ்ட்லியா ஹீரோட்ட தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு டக்குன்னு எவ்வளோ நாண்டா உனக்காக நான் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் வரும்போது பேடை மாத்திரம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்லியா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2 கேள்வி. நீங்கள் பின்னாடி வந்து லாஸ்ட்லியா வந்து ப்ரெக்னென்ட்டுங்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இவனை கொலை பண்ணியாச்சுன்னா லாஸ்ட்லியா இதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆனால் தான் இவன் மூலிமா ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ பேடுக்கான அவசியம் வந்து கண்டிப்பாக தேவை இருக்காது. ஸோ அந்த இடத்துலையே வந்து உங்கள் அந்த பேட் இஷ்யூ வந்து ஒரு லாஜிக்கை வந்து அப்படியே பிரேக் பண்ணுது. இதை வந்து ஸ்லைட்டாக இன்னொரு ஆங்கிளில் போய் யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்லலாம் அவள் ப்ரெக்னென்ட்டுன்னு அவளுக்கு தெரியல, ஸோ இந்த டைமில் எனக்கு பீரியட் வரும் அப்படிங்கிறதுக்காக பேடை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க போகிறது கோவாவுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ பீரியடாக இருக்கிற டைமில் அங்கே போய் என்ன ஜாலியாக இருக்க முடியும்? ஸோ எந்த ஆங்கிளில் யோசித்தாலுமே அந்த பேட் விஷயம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு தோணலைங்களா? இன்னொரு விஷயம், இது வந்து தப்புன்னு நான் சொல்ல முடியாது. பட் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த படத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மிஸ் ஆனதுக்கு இடமே இந்த இடம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. 2 காரணம். ஒன்று என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு பெல் அடிக்கணும்னு வச்சுங்களேன், இங்கேருந்து நம்ம போய் கதவை திறந்து அப்புறம் அவங்கள உள்ளே விடுறது அப்படின்னு ஃபுல்லு ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ஷாட் வச்சுருக்கீங்க. ஏன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் அப்படி வச்சிங்கன்னா ஓகே, இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்காக அந்த ஷாட்டை லெத்தாக வச்சிங்கன்னா ஓகே. பட் ஒவ்வொரு தடவுமே எல்லா ஷாட்டுமே ரொம்ப ஸ்லோவாக ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு அந்த பொறுமை இருக்க மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கதையை வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் சினிமானா ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக சொல்லிடலாம். ஐ மீன் நான் லாஜிக்கு மீறுற ஒரு கதையே சொல்ல, லாஜிக்கே மீறாமல் ஒரு கேஷுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா 15 மினிட்ஸில் தாராளமாக இந்த கதையை சொல்லிடலாம். இதை வந்து நீங்கள் 1 hour எடுத்து வச்சுருக்கீங்க, 1 hour 10 minutes கிட்ட எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ இவ்வளோ லென்த்து எடுக்கும்போது ஆடியன்ஸுக்கு அதை உட்கார ஒரு பொறுமையே போகுது. இன்னொன்று நீங்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, இவளுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் மேலே ஒரு சந்தேகம் வருதுங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, காஃபி போட்டு கொடுக்கும்போது அவசர அவசரமாக வீட்டுக்கு வரேன், என் புருஷனுக்கு காஃபியை போட தெரியாது, நான் அவளுக்கு போட்டு கொடுக்கணுன்னு இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா புருஷன் யாருக்குமே காஃபி வந்து போட்டுட்டு
பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு லேடி வந்தோடனே 2 பேரையும் சேர்த்து போட்டுக்கிறான். ஸோ இங்கே மனசு வந்து மாறுது, ஐ மீன் மூஞ்சே மாறுது. என்னடா இவனுக்கு காஃபி போட தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் தெரியுது. ஸோ இவன் மேலே ஒரு டவுட் வர்றது நீங்கள் ஒரு சீனில் காமிக்கிறீங்க. இன்னொரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியோட சென்ட் ஸ்மெல் இவனோட டிஷர்ட்டில் வருது. ஸோ அங்கே ஒன்று காமிக்கிறீங்க. இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் திரும்ப ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க. அது நீங்கள் ஒரு ஷார்ட்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கன்வே ஆயிரும். மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஜம்ப் கட்டு கூட நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டெப்த் வேணும்னா அந்த மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். இது வந்து தவறான ஃபில்ம் மேக்கிங் கண்டிப்பாக கிடையாது. இந்த கேள்வி வந்து தவறான ஃபில்ம் மேக்கிங் கண்டிப்பாக கிடையாது. பட் என்னன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு அந்த பொறுமை கிடையாது. நீங்கள் கமர்ஷியலாக இதை விடணும்னு நினைக்கும் போது நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணலையா? ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு நாகர்கோவில் டவுனில் வளர்ந்த பொண்ணு, அவள் வந்து ஹஸ்பண்டே உலகம் அப்படின்னு இருக்கிற பொண்ணாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு டவுனு ஒரு கிராமத்து சைடில் இருந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்டே உலகங்கிற மாதிரி அந்த ஒரு தாட்டில் இருக்கிறா. இவன் வந்து ஹஸ்பண்டை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொலை பண்ணிட்டு அது வரைக்கும் கூட ஓகே தான். ஒரு டக்குன்னு ஒரு கோவத்தில் ஹஸ்பண்டை போட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அவளால் கேஷுவலாக எல்லா திங்ஸும் ஹேண்டில் பண்ண முடியும்? இவன் யாருக்குனே வந்து ஏதோ ட்ரைனிங், ஆர்மியில் ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கா, இல்லை சீரியல் கில்லர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அவளால் அந்த கேஷுவலாக இருக்க முடியும். பட் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணால் எப்படி டக்குன்னு கேஷுவலாக இருக்க முடியும்? இது இன்னொரு நீங்கள் ஆங்கிளில் நீங்கள் வந்து இல்லை அந்த டைமில் வந்து அவன் மேலே அவ்வளோ கோவம் வந்துடுச்சு, அதனால அவள் கேஷுவலாக மாறிட்டா அப்படின்னு வந்தால் அதுக்கான டீட்டெயிலிங் நீங்கள் வந்து காமிக்கல. ஸோ அந்த இடத்துல எப்படி இவ்வளோ அவ்வளோ கேஷுவலாக மாற முடியுங்கிறது ரொம்ப ஒரு ஆடாக இருக்குது. அப்புறம் போலீஸை சார்ந்த ஒரு 2 கேள்வி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவன் ஹீரோ ஒரு மிஸ்ஸிங் கேஸு வருது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரும் மிஸ்ஸிங்னு வருது. போலீஸ் இந்த 2 மிஸ்ஸிங் கேஸை ஒன்றுமே கண்டுக்காமல் விட்ருவாங்களா? ஒரு டீட்டெயிலாக போய் பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பிஃபோர் டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அந்த டைம் சிசிடிவி கிடையாது, ஃபோன் ட்ராக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் இன்றைக்கி எல்லாமே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிடலாம். ஏன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வர பாயிண்ட் வரைக்குமாவது நீங்கள் ட்ராக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதை மறைச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இவங்க பண்ண மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து எதுவுமே பண்ணல. ஸோ ஈஸியாக இந்த கேஸை வந்து ஓரளவுக்கு ட்ராக் பண்ணியிருக்கலாம். ஸோ எதுவுமே ட்ராக் பண்ணாதது வந்து அது ஒரு தவறு. இன்னொன்று என்னென்னா போலீஸ் வந்து நாய்க்கு எலும்பு போட்டதை வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி இந்த ஹஸ்பண்டை வந்து அவள் கட் பண்ணி நாய்க்கு வந்து கரியாக போட்டா, இந்த மாதிரி ஐ மீன் ஹஸ்பண்ட் மாத்திரம் இந்த மாதிரி ஆம்பளைங்களை வந்து நாய்க்கு கரியாக போடுறது தான் வந்து கரெக்டான தண்டங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. சரி, அது என்னமோ சொல்லிட்டு போங்க. பட் அவ்வளோ பெரிய எலும்பு வந்து நாய்க்கு போடும்போது போலீஸ்க்கு சின்ன ஒரு சந்தேகம் வந்துட்டு அந்த எலும்பு எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் அது வந்து ஒரு ஹியூமன் எலும்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் போனீங்கன்னா அது யாரோட எலும்புங்கிறது யாரோட கறிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்ஸிங் கேஸ் அந்த ஃப்ளாட்டுக்கு வெளில இவங்க வீட்டில் தான் மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது. வீடை வந்து சோதனை பண்ணால் ஈஸியாக எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய எலும்பு துண்டை நீங்கள் வெளில போடுவீங்க. ஸோ எப்படி அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணாங்கிறது வந்து சுத்தமாக ஒரு லாஜிக் இல்லை. நீங்கள் படத்தில் வந்து போலீஸ் வந்து ரொம்ப முட்டாளாக காமிச்சிட்டீங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்தால் அவன் ஏதோ விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்து தண்ணி சாப்பிட்டு கதை பேசிட்டு போகிறான். ஒரு சின்ன ஒரு சந்தேகம் பரவாயில்ல, எதுவுமே பார்க்க மாட்டான். சரி, ஃபஸ்ட் நாள் வரும்போது கேஷுவல் விசாரிக்கலான்னு வச்சுக்கங்களேன். செகண்ட் நாள் வரும்போது கண்டிப்பாக அவனுக்கு வந்து இன்னும் ஒரு டீட்டெயில்டாக இவன் மேலேயும் டவுட் வரணும். இந்த இடத்துல தான் ஃபோன் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே சந்தேகம் வரணும். சிசிடிவி கேமரா செக்கே பண்ணல, ஏன்னா அந்த காரை வந்து ஹஸ்பண்டு நட் ரோட்டில் விட்டுட்டு போகிறான், ஐ மீன் வாசல்கிட்ட விட்டுட்டு போகிறான், இவ தான் எடுத்து உள்ளே விட்றா கொலை பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எஸ்பெஷலி அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சைடில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ் ஆகுது. இதெல்லாம் உங்களுக்கு தோணலையா? பட் இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சில குறை இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஃபீலிங்ஸு, அந்த ஒய்ஃபோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருந்தீங்க. அதே மாதிரி கீப்போட ஃபீலிங்ஸ், அதாவது அந்த ரோஸ்லியா அந்த ஹீரோ வந்து என்ன தான் லவ் டயலாக் சொன்னாலும், ஆயிரம் தான் நீ என்னை இந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட நீ வந்து எண்ட் ஆஃப் த டே இன்னொருத்தியோட புருஷன் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பொண்ணோட மைண்ட் செட்டையும் நீங்கள் நல்லா காமிச்சிருந்தீங்க. ஸோ அந்த விதம்லாம் காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
பட் இந்த ஒரு சில லாஜிக்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் ஃபார் பெட்டராக வந்திருக்கும். அப்புறம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து இன்னொன்று கேட்குறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வாரம் முன்னாடி ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட கதை வந்து இந்தளவுக்கு டெப்த்து கிடையாது. பட் அதில் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கிளாமர் ஒரு 4 கிளாமர் சாங்ஸ் மாதிரி வச்சு கிளாமர் சீக்வன்ஸ் 4 வச்சு அந்த படத்தை வந்து பெரிய ஹிட் ஆக்கி நல்லா ரீச் பண்ண வச்சுட்டாங்க. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிளாமருக்கான எல்லா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு, எல்லா சந்தர்ப்பமும் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் மொத்தமாட்டே நீங்கள் ஒரு 4 பொண்ணுங்களை காமிக்கிறீங்க. ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோயின் சிஸ்டரு, பக்கத்து வீட்டில் ஒரு லேடி, அப்புறம் லாஸ்ட்லியா. நீங்கள் ஈஸியாக நினச்சிருந்தீங்கன்னா 4 பேரை வச்சு ஆளுக்கு ஒரு கிளாமர் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு கமர்ஷியலாக படம் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆனால் நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணீங்க. ஸோ அந்த ஆங்கிளில் போகணுன்னு உங்களுக்கு அந்த ஆங்கிளில் உங்களுக்கு தோணலையா? அதுக்கு நான் அந்த ஆங்கிள் நான் சொல்ல, நீங்கள் இதை வந்து ரொம்ப நீட்டாக காமிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீட்டாக காமிச்சதுனால உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு அதை ரிக்கவரி எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக வந்திருக்காங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ கமர்ஷியலாக இந்த படம் வந்து பெருசாக செட் ஆகலை. பட் உங்கள் முயற்சி வந்து ஒரு நல்ல முயற்சி.